ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். என்னடா வந்துட்டு தூங்கி எழுந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காளேன்னு பார்க்காதீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அக்கா நீங்கள் சென்னையில் இருந்து வீடு விளாக் எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் எடுத்து போடுறேன். ஸோ சென்னையோட விளாக் பாருங்கள். இது வந்துட்டு நான் பால்கனியில் இருக்கேன். நான் அப்படியே பார்த்தீங்க, இது வந்துட்டு டிமார்ட் இங்கே பக்கத்தில் இருக்கும். இங்கே வியூ செம்மையாக இருக்கும். இது வந்துட்டு கோமாளி படத்தில் வந்துட்டு மூவி எடுத்தாங்களா, ஃபுல் அண்ட் ஜெயம் ரவி வந்துட்டு கோமாவில் இருக்கிற மாரி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. ஓகேங்களா, இங்கேருந்து பார்த்தா நல்லா வியூ தெரியும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. அம்மா வந்து சப்பாத்தி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ சூப்பராக சமைப்பாங்க, வேறு லெவலில் சமைப்பாங்க. அதான் இது வந்து கிச்சன் ரூம். ஓகேங்களா, கிச்சன் ரூம். எக்கு பாயில் பண்ணிகிட்ருக்காங்க டயட்டுக்கு. சூப்பர். நான் ஒரு டீ அடிட்டுன்னு வந்தாவே எப்போவுமே டீ போட்டு ரெடியாக வச்சுடுவாங்க அம்மா. இது வந்து கிச்சனு. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்கோம். இங்கேருந்தே வியூ கூட பார்த்துக்கலாம், செம்மையாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி. ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப காத்தோட்டத்தோடு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் வந்து ஃப்ரிட்ஜு வந்து காத்தோட்டோடு வச்சுருக்கோம். இங்கே வந்து ஓடிஜி வாங்கி வச்சுருந்தாங்க, இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரை வாங்கி வச்சுருக்காங்க. அண்ட் வந்துட்டு கிட்ஸ் இருக்கிற இடம்ல கொஞ்சம் அப்படி தான், இந்த எல்லாத்துக்கும் இவ தான் கிட்ஸ் இருக்காங்களா. ஸோ வந்துட்டு தான் இங்கே ஒரு பால்கனி இருக்கும், இங்கே ஒரு பால்கனி இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டு லைஃப்னா இப்படி தான் பாருங்கள். இங்கே வந்து துணியெல்லாம் கை போட்டுட்டு இப்படி இருப்பாங்க. இதுதான் அப்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக. ஆக்சுவலி வந்து புறா உள்ளே வந்துடுதுன்னு சொல்லிட்டு வலை அடித்து வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இன்னொரு பெட்ரூமு. இறங்க வரேன். இது வந்துட்டு இன்னொரு பெட்ரூமு. யாருது இல்லை, என்னோடய ஃபோனு என்னோட இது தான். இது இன்னொரு பெட்ரூமுங்களா. அடுத்து வந்துட்டு தம்பி தூங்கிட்டு இருக்கான். நான் வந்ததுனால, இந்த பெட்ரூமுக்கு நான் வந்ததுனால என் தம்பிக்கு இங்கே வந்துட்டான். தம்பி தூங்கிட்டு இருக்கான். இது வந்துட்டு மெயின் ரோடு. இது வந்துட்டு மெயின் ரோடு. இது வந்துட்டு மெயின் ரோடு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்துட்டு பாருங்க, அப்பார்ட்மெண்ட்டுன்னா இப்படி தான் வச்சுக்கணும் நாங்கள். இங்கே வந்துட்டு ஷூஸு எல்லாமே வச்சுருக்காங்க. தம்பி தூங்கிட்டுருக்கான். இங்கே தான் அதிக நாள், நான் என்ன சொல்கிறது, அதிக நாள் எல்லாம் மூவி பார்த்தது இங்கே தான். நாங்கள் அம்மா எல்லாரையும் உட்காந்தோம்னா இங்கே தான், மோஸ்ட்லி இங்கே தான் உட்காந்துட்டு எல்லா படம் பார்ப்போம். எல்லா படம் பார்த்துட்டு நல்லாயிருக்கும், ஃபன்னாக நல்லாயிருக்கும். பாருங்கள், எனக்கு குக் பண்ணிகிட்ருக்காங்க சப்பாத்தி. அம்மா வந்து மோஜியோவில் இருக்காங்க. அம்மா எவ்வளோம்மா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்க்குறதுக்கு? இப்படி 1,00,000 பேர் இருக்காங்க. ஆனால் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, சூப்பராக வந்துட்டு சமைப்பாங்க, சூப்பராக வந்துட்டு டப் மேட்ச் பண்ணுவாங்க, செம்மையாக பண்ணுவாங்க. அம்மா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட வேண்டியதானம்மா வீடியோலாம்? ஆமாம், அந்த ஆப்பில் எப்படி பண்ணுறீங்களோ அதே தான். இந்த வாண்டு தங்கப்பில்லை. ஆக்சுவலி இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க அது. இது வந்துட்டு இன்னொரு பெட்ரூமு. என்னோடய பெட்ரூமு ஆஃபீஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிப்பான். இங்கே வந்துட்டு அண்ணாவும் ஃபரீதாவும் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஓகேவா? அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
அவ்வளோதான். பார்த்தாச்சிங்களா? சென்னை வீடு பார்த்தாச்சிங்களா? சிம்பிளாக எடுத்து போட்டேன். நான் வந்து இந்த எடிட் பண்ணி போடுறதோ இல்லைனா வந்துட்டு அதுக்காக வீடியோ விளாக் எடுத்து போடுறோன்னு சொல்லுறதுக்காக வந்துட்டு ரெடி பண்ணி போடுறதோ இல்லை. எப்படி இருக்கோ அந்தமாரி ராவாவாக எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். என்ன காலங்காத்தாலே வாய் ரொம்ப வளருது அப்படின்னாதீங்க, டயர்டு. எங்கே நம்ம சின்னாலப்பட்டியில் கூட அவ்வளோ வெயில் இல்லைடாவா சாமி. அங்கே விட்டுட்டு ஆந்திராவுக்கு வந்த பிறப்பு தான் நம்ம சின்னாலப்பட்டி பயங்கர சொர்க்கன்ற மாரி தெரியுது. அவ்வளோ காற்று, அவ்வளோ அதுவு, அந்த சிறுமலை காற்று அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ இங்கேயே 2 வருஷம் கழிச்சு இப்போ தானே வரேன். அப்பா இந்த டிராஃபிக்கு அந்த இதுவெல்லாம் பார்க்க எனக்கே ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆனால் இருந்தாலும் பிடிச்சி ஊராச்சே, வளர்ந்த ஊராச்சே, பிறந்த ஊராச்சே. ஸோ என்ன பண்ணுறது, விட்டு கொடுக்க முடியாதே. அதனால தான் இங்கே வந்துட்டேன் நான். எனக்கு வந்துட்டு மதியத்துக்கு மேலே தான் வந்தே பாரத் ட்ரெயின் டிக்கெட்டு. ஸோ அதனால் ரொம்ப நாளாச்சு என் ஃப்ரெண்டு பார்க்க. அவள் எழுந்துக்கிட்டோம், நான் காமிக்கிறேன். இந்த இந்த என்ன சொல்கிறது, சென்னையிலே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா சென்னைன்னு இல்லை, உனக்குன்னு ஒரு பர்சனல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி அமைஞ்சவ தான் இவ. யதார்த்தியாக அமைஞ்சவ தான். ஸோ திட்டுக்கிட்டு அம்மா ஒரு 15 வருஷம் இருக்குமாம்மா, 15 வருஷம் 17 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோடது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நான் முடிஞ்ச இதில் நான் வீடியோஸில் எடுத்து போட முடியுதான்னு பார்க்குறேன். இல்லைன்னா வந்துட்டு என் வீடியோஸில் இருக்கும். அவளுக்கு பர்த்டே ஆனால் எனக்கு ரிங்கு வாங்குவாள். அந்தமாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் அவள் எழுந்தானா அவகிட்ட நான் கேட்டுட்டு அவ்வளோ வீடியோஸும் நான் எடுத்து போடுறேன். கேக்கு மேக் பண்ணுவா வீட்டில் இருந்துட்டு, ஹோம் ரெமெடி பயங்கர. அப்புறமா ப்ரௌனி செய்வா, பிஸ்கெட்ஸு செய்வா. எல்லாம் ஃபாரினுக்கு தான், எல்லா ஆர்டர்ஸும் வந்துட்டு ஃபாரினுக்கு தான் ஆர்டர்ஸு. எல்லாமே வீட்டில் இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக செஞ்சு கொடுப்பா. நிறைய வாட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கா வீட்டுக்கு. இப்போ நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அதாவது வந்துட்டு மாடலிங்க்கு, காஸ்டியூமர் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அநேகமாக நான் அதுக்கு வருவேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். சென்னையோட வீடு பற்றி நான் எடுத்து போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியுதுங்களா? பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே? உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சிக்கிட்டு என்னை திட்டிடாதீங்க. ஐ எம் பாவம். ஓகே.